ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச 2 ஸ்நாக்கு. இந்த ஸ்நாக் பாக்ஸை பேக் பண்ணக்குள்ள காலங்காத்தால் நம்ம படுற பாடு இருக்குது பாருங்க. ஸ்நாக்குக்கு குக்கி மட்டும் வச்சாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்காக 2 ஹெல்தியான குக்கீஸ். பட்டர் கிடையாது, மைதா கிடையாது. ஒன்று பீனட் குக்கி, இன்னொன்று பச்சை பயிரில் செய்கிற யூனிக்கான குக்கி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 3வது பயோட்டின் பார். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் டப்பாவில் போட்டு தான் விடுறோம், அப்படியே ரிட்டர்ன் வருது இல்லையா? இந்த மாதிரி பாரா பண்ணி வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பண்ணிடலாமா? 2 ஐட்டம் தாங்க. ஒன்று டேட்ஸு, இன்னொன்று மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு. மெஜூல் டேட்ஸ், அந்த சாஃப்டான டேட்ஸ் எடுத்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் டேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சரில் போட்டு ஃபஸ்ட்டு டேட்ஸை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, வால்நட், பாதாம், பெர்ரீஸ், பம்கின் சீட் எல்லாமே கலந்து இருக்குது. நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனி நட்ஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். டேட்ஸ் இருக்கனால வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கையில் அப்படியே எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். 20 மினிட்ஸில் நல்லா ஹார்டாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே பீசஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி ஸ்கொயராக போட்டு வச்சுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சைஸ் கம்ஃபர்டபுளோ அந்த சைஸில் பண்ணிக்கோங்க. கையில் கூட இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செட் ஆகி வந்துடும். டேட்ஸ் இருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹேருக்கும் இந்த பார் ரொம்பவே நல்லது. ஜூஸ் போட்டு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பாரும். இதுக்கு ஒரு ஆடட் ஃபேன்சினஸ் கொடுத்துடலாம். டார்க் சாக்லேட் உடம்புக்கு நல்லது. 1 கப்பு டார்க் சாக்லேட் எடுத்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 செகண்டாக மெல்ட் பண்ணி கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனோன்னே இந்த செட் ஆகி இருக்க பாரை இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சிட்டிங்களா, ஒரு 1 ஹவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இந்த சாக்லேட் நல்லா செட் ஆகி வந்துடும். சாக்லேட்னால் குழந்தைங்களுக்கு பிடிக்காதா என்ன? இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃபேன்சினஸ் தானே, உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ண வச்சுடுங்க. 1 ஹவரில் செட் ஆகிடும். இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பாக்ஸில் ரிட்டனே வராது. அட்லீஸ்ட் 1 பார் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் கூட ஸ்நாக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பீனட் குக்கீஸ். ரொம்ப ஈஸியான அளவுகளோட 4 பொருள், 4 சம அளவு, டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பட்டரோ மைதாவோ நம்ம சேர்க்க போகிறதில்ல, வீட் ஃப்ளாரில் தான் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப்பு பீனட்டை நல்லா லேசாக எல்லாம் சூட்டில் வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக வறுத்துறாதீங்க, இல்லாட்டி குக்கி கசக்கும். இந்த 1 கப்பு பீனட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் சத்து இருக்க பீனட்டாக இருந்தால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குக்கியில் எண்ணெய் பிடிக்கும், அதாவது அந்த வாசமும் வரும். நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலும் அவ்வளோ தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பீனட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சர்க்கரை. நான் 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சனா அவ்வளோவா ஸ்வீட்டு விரும்ப மாட்டா. இது எங்களோட ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை வேண்டான்னா வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம். உங்களோட கம்ஃபர்ட்டு தான். லேசாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 4வது பொருள் எண்ணெய். எண்ணெய் சேர்க்குறனால குக்கி நல்லா மொறுமொறுன்னு வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். எண்ணெயை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே 1 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே 4 பொருளையும் அளந்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மாவு வெடிப்பு இல்லாமல் சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பிசைய தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சில பீனட் டக்குன்னு கரைஞ்சி எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அப்போ ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. 3/4 கப்பு வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 1/4 கப்பை கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் நிறுத்திட்டேன், ஏன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் மாவு வந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் குக்கீஸ் பண்ணிக்கலாம். பீனட் இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க சில பேர் கடலை அப்படியே உரிச்சு கொடுத்தாலோ வேக வச்சு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க இல்லையா? குக்கியாக பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குக்கி வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும்.
நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த குக்கி ரொம்ப தின்னாக மெல்லிஸாக பண்ணிடாதீங்க, நல்லா திக்காகவே பண்ணுங்கள், ஏன்னா டப்புன்னு உடஞ்சி போகும். நம்ம பட்டர்லாம் சேர்க்கல, வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோ சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக நான் ஓவலாக பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா குக்கியும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு 30 குக்கீஸ் கிடைக்கும். இது மேலே பீனட்டோ இல்லை உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பாதாம் வச்சுருக்கேன், நீங்கள் பீனட்டு கூட வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 12 நிமிஷம். அகெயின் உங்கள் அவனை பொறுத்து மாறும், நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த குக்கி ரொம்ப வேகக்கூடாது. 10-12 நிமிஷம் இந்த மாதிரி மேலெல்லாம் லேசாக கிராக் வந்தோடனே, வாசம் வந்தோடனே எடுத்துருங்க. இன்னொரு மாதிரி செக் பண்ணலாம், எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டை விட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா குக்கி மூவ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா தட்டை விட்டு ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா குக்கி நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பீனட் குக்கீஸ். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை நல்லா ஆறணும். முக்கியமாக சூட்டோடு அப்படியே எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹாட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக 1 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறமா குக்கி எடுத்து வைங்க. அதுக்கு முன்னாடி தொட்டால் உடைய சான்ஸ் இருக்குது. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். ரொம்ப ஸ்னாப்பாக மொறுமொறுன்னெலாம் இந்த குக்கி இருக்காது, பட்டர் குக்கீஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸுக்கு வெளியிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த குக்கி ரொம்ப யூனிக்காக இருக்கும். எல்லோரும் எப்படி செஞ்சீங்க, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்குற மாதிரி பச்சை பயிரை வறுத்தடைச்சி செய்கிற சூப்பர் ஹெல்தியான குக்கி. வாயில் வச்சோன்னே அப்படியே மொறுன்னு உள்ளே போயிடும். ரொம்ப சிம்பிளான அளவுகள் தான் இதுக்கும் 1 கப்பு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு எல்லாம் சூட்டில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை மட்டும் வந்தால் போதும், பருப்பு கருகிடக்கூடாது. அதை அப்படியே மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. திட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கும் கோதுமை மாவு தான் சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்கள் சர்க்கரையை நீங்கள் மாற்றி கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த குக்கி நல்லா பச்சை கலரில் சூப்பராக வரும். லேசாக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, பாதாமை வறுத்துட்டு 2 ஸ்பூன் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதே 2 ஸ்பூன் ட்ரை கோகோனட், பாதாம் இல்லைன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் இல்லைன்னா தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆடட் ஃப்ளேவர் தான் இந்த குக்கிக்கு, அவ்வளோ ருசியாக இருக்கும். லேசாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இதுக்கும் 1 கப்பு எண்ணெய் பிடிக்கும். அந்த குக்கிக்கு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து ஊற்றி சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கி மாவும் நல்லா சாஃப்டாக சேர்ந்து வந்தால் போதும், கிராக் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் எண்ணெயை கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு இப்போ மாவு கரெக்டாக வந்துருச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் இருந்தது, ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்தால் போதும் மாவு. இந்த குக்கியை நான் இட்லி பேனில் தான் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் வச்சே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையில் நல்ல பால் பிடிச்சி நடுவில் பாம்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பரான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். டோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கிராக்கெல்லாம் எதுவுமே விழாது. கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குது பார்த்திங்களா? ஒரு ஃபோர்க்கை வச்சு நடுவில் இம்ப்ரெஷன் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னோடய இட்லி பேனை 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். 5 குக்கியாக தான் வச்சு வேக வச்சு எடுக்க முடியும். நீங்கள் பிகினர்னால் 2 தட்டு இருக்கும் இல்லையா, கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு அப்படி வைக்கலாம். ஆனால் கீழே இருக்க தட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேக் ஆகிடும். 10 நிமிஷத்தில் அதை எடுத்துட்டு மேலே இருக்க தட்டை கீழே மாற்றணும். பக்கத்துலேயே நின்று கவனமாக பண்ணணும். இப்போ என்னோடய சட்டி நல்லா சூடாக இருக்குது. நான் 2 லேயர் தான் வைக்கிறேன், ஏன்னா நான் பார்த்து கொஞ்சம் எடுத்துருவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பேக் ஆகும். 10 குக்கி கிடச்சிரும் ஒரு டைமில். கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷத்தில் செக் பண்ணி கீழே இருக்க குக்கியை நான் எடுத்துட்டேன்.
மேலே இருக்க லேயரை அப்படியே கீழே மாற்றி விட்டுருக்கேன். இந்த குக்கியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சூடாக தொற்றாதீங்க, அப்படியே பொறுன்னு உடஞ்சி வந்துடும். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடெல்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் குக்கி. அடுத்த பேட்ச் வைக்க முன்னாடி இந்த மாதிரி நல்லா அதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி குக்கி ஒட்டிக்கும். அவ்வளோதான், குக்கி சூப்பராக வாசமாக யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது பச்சை பயிரில். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் ஸ்நாக்குக்கு குக்கி தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கவலையே இல்லை. நல்லா 2 மணி நேரம் இந்த 2 குக்கியும் ஆறட்டுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, இல்லாட்டி உடஞ்சி வர சான்ஸ் இருக்குது. 2 மணி நேரம் ஆறினதுக்கப்புறமா ஏர் டைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பயோட்டின் பார் 2 வீக்ஸுக்கு வெளியிலேயே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஹேண்டியாக இருக்கும். மேடையில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க தானாகவே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இனிமேல் நட்ஸு ரிட்டர்ன் வர கவலையே இருக்காது. ஒரு பார் சாப்பிட்டா கூட போதும். ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.